பாருங்க எங்கள் மாடு கட்டுற இடத்துல எப்படி எங்கள் பெரியப்பா வந்து முருகரோட வாகனம் வந்திருக்கு. முருகா ரெண்டு போது தெரியுதுங்களா? டெய்லி இங்கே மயில் பார்க்க முடியுது, தெரியுதா? பக்கத்தில் போக முடியாது. முருகா முருகா 4 பீகாக் இருக்குங்க. ஓடுதுங்களா? 3 எங்கே போனோம்? தட்டுக்குள்ள இருக்கா. அவளும் கிளம்பிட்டா. 5 ஆல்ரெடி 3 போச்சு, இப்போ 2, 5 மைல் ஃபுல்லாக மயில் ஏரியாவாக தான் இருக்குது. சொல்ல வந்ததை மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் பெரியப்பா மணி பெரியப்பா எவ்வளோ அழகாக மாடு கட்டுறதுக்கு செம்ம டெக்னிக் பிரெயின் யூஸ் பண்ணி மரம் வச்சுருக்காருன்னு பாருங்கள். இங்கே ஒரு மரம் தெரியுதுங்களா? இதை பாருங்கள், இந்த மரத்துக்கடியிலையும் மாடு கட்டிக்கலாம். இது வந்து தேன் பழ மரம். அடுத்து அப்படியே எந்த ஷேப்பில் வச்சுருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் மரம். இது செம்ம நெல்லிக்காய் காய்க்கும். இதிலேருந்து முளைச்ச செடி அங்கே நம்ம வீட்டில் ஒன்று இருக்குது. இப்போ இங்கே நாம தான் மாடு கட்டிகிட்ருக்கோம். அவங்க இடம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, அதனால் பெரியப்பா நம்மளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது தேக்கு மரம். அடுத்து இங்கே பாருங்கள், வேப்ப மரம் இருக்கா? அடுத்து பூவரச மரம் இருக்குது. பூவரச மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாட்டுக்கெல்லாம் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா இந்த இலையை தான் இமீடியட்டாக கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த இலையை தான் கொடுப்பாங்க. இது க்யூர் ஆகும். நானே பார்த்துருக்கேன், அம்மா கொடுத்துருக்காங்க. இதுதான் பூவரச மரம். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்து வேப்ப மரம். எப்படி வச்சுருக்காரு தெரியுங்களா? அப்படியே எல் ஷேப்பில் வச்சுருக்காரு. அடுத்து அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய பூவரச மரம் தெரியுதுங்களா? அதுவும் அவர் வச்ச மரம் தான். இப்போ நாங்கள் தான் மாடு கட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு பூவரச மரம் தெரியுதுங்களா? அதுவும் எங்கள் பெரியப்பா வச்ச மரம் தான். இது ஃபுல்லாக மாட்டு நிழலுக்கு. இது வந்து தீவனம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு அதாவது தென்னை கீத்துலேயே வந்து ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டிருக்கு. அப்படி இது 0 பட்ஜெட்டு. அவர்கிட்ட இருக்கிற மரத்தை வச்சு, இந்த வேப்ப மரத்தை அப்படியே ஒரு தூணை யூஸ் பண்ணி இருக்கிற குச்சியெல்லாம் வச்சு இதெல்லாம் அவரே போட்டதுங்க பாருங்கள். மாடு புல்லு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஃபார்ம் வைக்கிறவங்க காரையில் கட்டுவாங்க. எங்கள் பெரியப்பா கல் கொண்டு வந்து இதெல்லாம் அப்போ இருந்து வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இதெல்லாம் ரீசெண்டாக செஞ்சது தான். இப்போ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சது தான். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மாட்டுக்கும் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கட்டி அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி வைக்கிறதுக்கு அதுவும் கட்டி வச்சுருக்காரு. இப்போ அவங்க யூஸ் பண்ணல, ஒரு 3 இயர்ஸாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ யூஸ் பண்ணல, நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க இடம் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், வேற ஒரு இடம் வாங்கி அங்கே போய் ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். ஃபுல்லாக கல்லுலேயே, கருங்கல்லுலேயே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட்டி இதுக்குள்ளே தீவனம் போடுறதுக்கு. அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே வந்து தண்ணி வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் இப்படி தான் ஸ்கொயர் ஷேப்பில் கட்டியிருக்காங்களா? அதே மாதிரி தான் அந்த மாட்டுக்கிட்டையும் கட்டியிருக்காங்க. அது நான் பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்த்தா பாருங்கள், அங்கேயே தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சு அதே மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ இந்த மர நிழல்லாம் இல்லைன்னா இந்த வெயிலுக்கு மாடெல்லாம் அப்பா வச்சுருக்கிற 4 மாடு என்ன ஆகும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, அங்கே டிஸ்டன்ஸில் தெரியுதுங்களா ஒரு கூரை போட்ட கோயில் தெரியுதுங்களா? அதிலிருந்து ஒரு மரம் தெரியுதா, வில்வ மரம். அது வந்து 3 ஜென்ரேஷனாக இருக்குது. அந்த மரத்துக்கடியில் தான் அப்பா மாடு கட்டிகிட்டு இருந்தார் டே டைமில். நைட் டைமில் வந்து அங்கே ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க அப்பா, அங்கே கொண்டு வந்துடுவாங்க. பெரிய ரிஸ்க்காக இருந்தது. இப்போ பெரியப்பா வீடு வந்து வேறு இடம்
ஷிஃப்ட் ஆனதுனால எங்களை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. டெம்ப்ரவரியாக நாங்கள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் செம்ம பிரெயினாக எங்கள் பெரியப்பா பாருங்கள், எவ்வளோ டெக்னிக்காக யூஸ் பண்ணி மரம் வச்சா அது எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு ஒவ்வொரு மரமும். இந்த பூவரச மரத்தில் கட்டில் செய்வாங்க. ஆக்சுவலாக கைத்து கட்டில் வந்து இந்த மரத்தில் தான் செய்வாங்க. அதான் ரொம்ப நாள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னாடி எங்கள் தாத்தா இருக்கும்போதெல்லாம் வெட்டி செஞ்சு பார்த்துருக்கேன். கைத்து கட்டில் வந்து இதில் தான் சைடில் இருக்கிற அந்த ஸ்டிக்கெல்லாம் வெட்டி செய்வாங்க. கைத்து கட்டில் செய்கிறதுக்கு இந்த மரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பூவரச மரத்தோட இலையை பக்கத்தில் காமிக்கிறேன். இங்கே ஒரு மரம் வச்சுருக்காரு. இந்த ரீசெண்டாக வச்சுருப்பாராட்டுங்குது. எங்கள் மணி பெரியப்பாவுக்கு இருக்கிற மூளைக்கு அவர் நாசாவில் இருந்திருக்க வேண்டியது. இங்கே பாருங்க, இதுதான் பூவரச மரத்தோட இலை. இதில் ஒரு பாட்டே இருக்கும். பூவரச மரத்தில் பிபி செஞ்சு ஊதினோம் இன்னும் ஏதோ ஒரு படத்தில் வரும். இதுதான் பூவரச மரத்தோட இலை. இதில் எப்படி விசில் செய்கிறதுன்னு எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் கேட்டு பார்க்கலாம், எங்கள் அப்பாவுக்கு தெரியுதான்னு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் இந்தளவுக்கு டெக்னிக்கலாக யோசிக்க தெரியாது. இன்னொரு விஷயம் காட்டுறேன். 0 பட்ஜெட்டில் ஆட்டுக்கு ஒரு ஆடு கட்டுறதுக்கு, ஆட்டுக்குட்டி கட்டுறதுக்கு ஒரு இது போட்டிருக்காரு. அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ.